ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days, 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. என்னுடைய சம்பாத்தியம் முழுக்க 95% இந்த ஆசிரமத்தில் தான் போட்டுருக்கேன் நான். 5 புனிதமான நீர், 5 சுனை நீர், அது வந்து அப்படியே சொட்டிகிட்டே இருக்கு. இந்த குரங்கு யார் புண்ணிய ஆத்மாக்களோ அவங்க தான் குடிக்க முடியும். இந்த பாவம் செய்தவர்கள் குரங்கு பிளாக் பண்ணும், அவங்க குடிக்க முடியாது. ஆஞ்சநேயர், ராமர், சீதை அவருடைய திருப்பாதங்கள் பட்ட மலை, அதாவது ரொம்ப புனிதமாக இருக்குது இந்த மலை. அகத்தியர் போன்ற ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள்லாம் தவம் பண்ண இடம். இன்றைக்கும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆஞ்சநேயர் தினம் ஒரு லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி தினம் அபிஷேக ஆராதனை பண்ணுறார். ராமர், சீதை 2 பேரும். முதல் லிங்கம் ஸ்தாபிதம் பண்ணது ராமேஸ்வரத்தில், ராமர் கையால். 2வது அவர் கையால் பண்ண இடம் இது. சித்தர்கள் தரிசனம் கிடைக்கணும்னா மந்திரத்தை ஊறு போட்டுட்டே இருந்தோம்னா சித்தர்கள் கனவில் வருவார்கள். அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்னாச்சு, அவர் அனுமந்தாசன் ஐயா உள்ளே இருந்தவர் எழுந்து வர்றார். இங்கே வீரமணிதாசர்னு ஒருத்தர் வந்திருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இதோ உக்காண்டிருக்காரு, என்னுடைய நண்பர் தான், சொல்லுங்கள். அகத்தியர் உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணுமா, உள்ளே வாங்க. இது உட்காந்து அவங்க 3 பேர் பார்ட்னர்ஸ் பேசிட்டு திருப்பி வந்தாங்க. வந்துட்டு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? நான் ஒரு 20லேருந்து 25 சென்ட்டு. நீங்கள் ரேட்டே சொல்லலையே இன்னும். ரேட்டெல்லாம் இல்லை, உங்களுக்கு நாங்கள் தானமாக 1/2 ஏக்கர் கொடுக்க போகிறோம், 50 சென்ட்டுக்கு கொடுக்க போகிறோம்னா. 1 சென்ட்டுக்கு 1 ரூபா மேனிக்கு, 50 சென்ட்டுக்கு 50 ரூபா, மேலே 1 ரூபா போட்டு 51 ரூபா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. வெறும் 51 ரூபா, ஒன்லி 51 ருபீஸ். அதை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். சித்தர்கள் முடிவு பண்ணாங்க. இது நடந்திருக்கு. சிவனடியார் ஜடாமுடியோட ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டு ஒரு சிவனடியார், ஈஸ்வரன் எப்போ முன்னாடி தோன்ற போகிறானோ தெரில அப்படின்னு ஒன்று இந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னானே, அவன் அருவமாக இருக்கான், சிரிக்கிறான். அட லூசு பையில, உன் எதிர பேசுகிறதே அண்ணாமலையார் தான்டா. ஆமாம், ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, அவன் யார் தெரியுமாடா அவனுக்கு? அந்த மணிகண்டன் ஐயப்பன் தாண்டா வந்தது. திருவண்ணாமலையில் யார் வந்தது? சாட்சாத் அண்ணாமலையார் தான் வந்தது. ஒரு காட்டில் ஒரு பெரியவர் வந்தார், சாட்சாத் வெங்கடாச்சலபதி தான் வந்தது. இதுக்கு மேலே உனக்கு எப்படா இறை தரிசனம் கிடைக்கும்? கடவுளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிருந்தியா. அகத்தியர் யார் தெரியுமா உனக்கு? சாட்சாத் சிவனோட அம்சம். அகத்தியருக்கு 3வது கண்ணும் உண்டு. ஆனால் சிவனுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய 3வது கண்ணை வெளியில் காமிச்சதே கிடையாது. அவர் சிவனுக்கு நிகரானவர் அகத்திய பெருமாள். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கோம். தீர்த்தமலை அப்படின்ற பகுதி இது. திருவண்ணாமலையின் மேற்கு பகுதியிலிருந்து, அதாவது ஒரு 65 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி இங்கே பக்தி பாடகர் வீரமணிதாசன் அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம். காரணம், அவர் ஒரு ஆசிரமத்தை இங்கே கட்டி எழுப்பியிருக்கார், நம்ம பார்க்க முடியுது. அகஸ்தியருக்கான ஒரு ஆசிரமம் இது. என்ன காரணம், எப்படி இந்த ஆசிரமம் உருவாச்சு, ஏன் இதை அவர் உருவாக்கியிருக்கார் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறதா இருக்கும். பேசலாம். வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எப்படி பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அடிப்படையில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு பாடகராக இருக்கீங்க, ரெக்கார்டிங் அப்படிங்கும்போது ஒரு வருமானம் வருதுன்னா எல்லாருமே சரி அந்த வருமானத்தை வச்சு ஒரு நல்லா சந்தோஷமாக இருக்கலான்னு. ஆனால் ஒரு ஆசிரமம் அமைக்கணும், அதை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு ஏன்? நல்ல அருமையான கேள்வி. என்னுடைய குடும்பம் ஜீவனம் நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 30 வருஷமாக நான் நிறைய கேசட்டில் சிடிலாம் நிறைய பாடி, நிறைய பக்தி பாடல்கள்லாம் பாடி, உலகெங்கும் இருக்கக்கூடிய அடியார்கள், ரசிகர்கள் இவங்கெல்லாம் ரெகுலராக என்னுடைய ஆல்பம்லாம் தேடி வாங்கியிருக்காங்க. அதனால்தான் என்னுடைய வாழ்க்கை ஜீவனம் ஓடிட்டு இருந்தது. நான் சுயநலமாக வாழ விரும்பலை சார். நான் வாழ்வதற்கும் எனது குடும்பம் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் அவங்கெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாங்க இல்லையா. அவங்களுக்கு எதெல்லாம் ஒரு வகையில் நம்ம திருப்பி கொடுக்கணும். அதனால் என் மனசில் என்ன தோணிச்சுன்னா, எப்பவுமே சித்தர்கள் ஈடுபாடு சின்ன வயசுலேருந்து நிறைய உண்டு எனக்கு. அதனால் அகத்தியர் ஆசிரமம்
சித்தர்கள் ஆசிரமம் அமைச்சோம்னா இதுதான் நான் வந்து பிரதி உபகாரமாக பண்ண முடியும். நான் வந்து இறக்கும்போது கடங்காரனாக இருந்து போகக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் இந்த மனித சமுதாயத்துக்கு நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். என்னுடைய சம்பாத்தியம் முழுக்க 95% இந்த ஆசிரமத்தில் தான் போட்டிருக்கேன் நான். இப்போ இங்கே பார்க்குறோங்க ஐயா, இந்த அமைப்பே அவ்வளவு ரம்மியமாக இருக்குது, ஒரு அமைதியாக இருக்குன்னு. இங்கே இந்த குண்டெல்லாம் வளர்த்துருக்கீங்க இல்லையா, இது என்ன இது? இப்போ வந்து போன மாதம் 9ஆம் தேதி 2வது முறையாக கும்பாபிஷேகம் செய்தோம். 2வது முறை? ஆமாம்மா, 12 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணணும். அந்த கும்பாபிஷேகத்துக்கு செய்யப்பட்ட இந்த யாகசாலை, இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சவர் திருக்கடையூர் சிவபிரகாஷ் சிவாச்சாரியார். பார்க்குறோம் இந்த ஆசிரமம் அமைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இந்த மலையை ஒட்டி அப்படி ரம்மியமாக அமைஞ்சிருக்கு. இந்த மலைக்கான சிறப்பு அப்படின்றது என்னங்கய்யா? இந்த மலையோட பேர் தீர்த்தமலை. அங்கே இருக்கிற சுவாமிய பேர் சிவன் தான், தீர்த்தகிரீஸ்வரர் அப்படின்னு திருநாமம். திருவண்ணாமலை ரொம்ப பிரசித்தம், உலக பிரசித்தம். அதை விட்டோம்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்தலம் எதுன்னா இந்த தீர்த்தமலை தான், இந்த தீர்த்தகிரீஸ்வரர். இதை விட்டால் கஞ்சமலை சேலங்கிட்ட. ஏன் இது ரொம்ப விசேஷம் அப்படின்னா, இந்த மலை மேலே 5 புனிதமான நீர், 5 சுனை நீர், அது வந்து அப்படியே சொட்டிகிட்டே இருக்குது. என்னென்ன? அகத்தியர் தீர்த்தம், ராம தீர்த்தம், கௌரி தீர்த்தம் என்ற ஒரு 5 விதமான புண்ணிய தீர்த்தங்கள். இதில் என்ன ஒரு பெரிய மிராக்கள் தெரியுமா? தினம் நூற்றுக்கணக்கான அடியார்கள் மலைக்கு போய் இரவு தங்கி மறுநாள் காலையில் வந்து குடிக்கிறாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் இடத்துல தண்ணி வர இடத்துல இந்த குரங்கு வந்து இந்த பாவம் செய்தவர்கள் யார் புண்ணிய ஆத்மாக்களோ அவங்க தான் குடிக்க முடியும். குரங்கு பிளாக் பண்ணிடும், அவங்க குடிக்க முடியாது இந்த மலையில். ஆமாம், ராமர் சீதை அவங்களுடைய அந்த ராமாயணத்தில் வர விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இலங்கையில் வந்து போர்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க திருப்பி அயோத்திக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆகி வர வழியும்போது முதல்ல வந்து ராமேஸ்வரத்தில் தான் அவர் வந்து மண்ணால் லிங்கம் பிடிச்சி அங்கே வந்து வழிபாடுலாம் பண்ணுறதா புராண வரலாறு உண்டு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஆகாய மார்க்கமாக வந்து இந்த இடத்துல லேண்டிங் ஆகிறார். ராமர் சீதை கூடைய ஆஞ்சநேயரும் வரார். ஆஞ்சநேயர் வந்து தினம் ஒரு லிங்கத்தை வந்து ஸ்தாபிதம் பண்ணி தினம் அபிஷேக ஆராதனை பண்ணுறார் ராமர் சீதை 2 பேரும். அதுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான நீர் வேணும் இல்லையா, அது வந்து ஆஞ்சநேய சுவாமி தினம் காசி கங்கைக்கு போய் கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு அபிஷேகத்துக்கு. தண்ணி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. லேட் ஆனவுடனே ராமர் பார்த்தார், என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, காலம் கடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அம்பு எடுத்து ஒரு இடத்துல விடுறார். அங்கேருந்து வரதான் ராம தீர்த்தம்னு பேர். அந்த ராம தீர்த்தத்தை வச்சு அபிஷேகத்தெல்லாம் முடிச்சிடுறார். ஆஞ்சநேயர் கொஞ்சம் லேட்டாக வர்றார். வந்தவுடனே ஐயோ நம்ம வந்து சுவாமியோட பூஜைக்கு நம்ம லேட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்பட்டு கையால் எடுத்துன்னு வந்து அந்த குடம் நீர் இருக்குல்ல அதை தூக்கி அடிக்கிறார். அது விழுந்த இடம் ஹனுமன் தீர்த்தம்னு சொல்லிட்டு இங்கேருந்து இருக்குது. ஆஞ்சநேயர், ராமர் சீதை அவருடைய திருப்பாதங்கள் பட்ட மலை, அதாவது ரொம்ப புனிதமாக இருக்குது இந்த மலை. அகத்தியர் போன்ற ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள்லாம் தவம் பண்ண இடம். இன்றைக்கும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையோட ஒரு சில அடிகள் ஹைட்டான மலை, இது ரொம்ப விசேஷமான மலை. அதாவது முதல் லிங்கம் ஸ்தாபிதம் பண்ணது ராமேஸ்வரத்தில் ராமர் கையால், 2வது அவர் கையால் பண்ண இடம் இது. இன்னைக்கும் சித்தர்கள் வந்து ஒரு வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இந்த மலையில் அந்த அதிசயம்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய அடியார்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஆசிரமத்திலே சில சகுனங்கள், சில விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத சில வாசனை திடீர்னு வரும். அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. நான் அங்கே வெளியில் உட்காந்துட்ருப்பேன். சாயங்காலம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்துருப்பேன். திடீர்னு சாம்பிராணி வாசனை, ஊதுவத்தி வாசனை, என்ன ஜவ்வாது வாசனை, இதெல்லாம் ஒரு அப்போன்னா அது என்ன அடையாளம்னா சித்தர்களின் நடமாட்டம் இந்த பூமியிலையும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ மானசீகமாக சித்தர்கள் மந்திரம் ஒன்று இருக்குது. அதை மானசீகமாக நான் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பேன். நான் சித்தர்கள் தரிசனம் கிடைக்கணும்னா அந்த மந்திரத்தை ஊறு போட்டுகிட்டே இருந்தோம்னா சித்தர்கள் கனவில் வருவார்கள், உபதேசம் கொடுப்பார்கள். நிறைய மந்திரங்கள்லாம் உபதேசம் ஆகும். அடியனுக்காக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பாடகர்கள்லாம் இருந்துட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கோயில் இந்த மாதிரி அது மாதிரிலாம் ஏன் பண்ணலை, நீங்கள் மட்டும் ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நம்ம வந்து கடங்காரனா செத்து போகக்கூடாது. நம்ம திருப்பியும் வந்து பிரதி உபகாரமாக எதனா ஒன்று பண்ணணும். அதுக்காகத்தான் எனக்கு எப்போவுமே சித்தர்கள் மேலே ரொம்ப ரொம்ப பைத்தியம்.
நான் ஓடுவேன். நான் என்னுடைய நண்பர்களை கூப்பிட்டுட்டு அங்கே வடபழனியில் பரஞ்சோதி பாபான்னு கூட இருந்தார். இப்போ சித்தி ஆகிட்டார் அவர். அவர்கிட்ட போய் உக்காந்தோம்னா சுலபத்தில் போக விட மாட்டார். உக்காருண்டுவார். உக்காந்துட்டு அவர் முன்னாடி இறைவன் நாமத்தெல்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது உண்டு. நம்ம ட்ரம்ஸு சிவமணி அவரும் ஒரு பெரிய பக்தர். அவருக்கு அந்த சாமிக்கு அவருக்கு ஒரு தனியாக ஆசிரமமே கட்டியிருக்காரு அவர் சென்னையில். அந்த மாதிரி சித்தர்கள் ஈடுபாடு இருக்க இருக்க என்னாச்சு, எனக்கு இந்த ஆசிரமம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தோணித்து. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஹனுமத்தாசன் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஜீவநாடி, அகத்தியர் ஜீவநாடி படித்து சொல்கிறது உண்டு. இப்போது நாடிகள் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து வரி நாடி, ஜீவநாடி. இந்த பழைய தமிழ் எழுத்துக்களை யாராலும் படிக்க முடியுமோ அவங்களாம் அன்றைக்கு என்ன நடைமுறையில் தமிழ் எழுத்துக்கள் இருக்கோ அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அந்த சுவடில் எழுதி வைப்பாங்க. அது வரி நாடி. ஜீவநாடி என்பது எப்படின்னா, அது மகான்கள் சித்தர்கள் மட்டுமே சூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆன்மா இது ஒரு புனிதமான ஆன்மா, இந்த ஆன்மா கையில் இந்த சுவடி கிடைக்கணும். அவர் வந்து இந்த உலக நன்மைக்காக, மக்களோட நன்மைக்காக நம்மளை வந்து பிரார்த்தனை பண்ணி அடைத்தால் நம்ம ஒளி வடிவமாக ஸ்க்ரோலிங் மாதிரி, எப்படி வந்து சேனல் நம்ம டிவி சேனலில் ஸ்க்ரோலிங் போகிறதில்ல லெட்டர்ஸு, அந்த மாதிரி ஸ்க்ரோலிங் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் ஒளி வடிவமாக. அது அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நம்ம பார்த்தோம்னா அந்த ஓலைச்சுவடி பிளாங்காக இருக்கும், வெறும் பிளாங்காக இருக்கும், நமக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. இதுதான் ஜீவநாடின்னு பேர். நான் பார்த்தது அகத்தியர் ஜீவநாடி. அது வந்து ஒரு பெரிய தொடர்பு மூலமாக வந்தது. அது எப்படின்னா, அம்மன் சத்யநாதன் சொல்லிட்டு திருவல்லிக்கேணியில் ராகவேந்திர மடத்துக்கு ஆப்போசிட்டில் அவர் இருந்தார். அப்போ நான் போகும்போது ஒரு 15-20 பேர் உக்காந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இவங்கெல்லாம் எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க, நான் வந்துட்டுனேன் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. இல்லை உள்ள ஹனுமத்தாசன் ஒருத்தர் ஜீவநாடி படிக்கிறார், அகத்தியர் ஜீவநாடி படிக்கிறார், அவர்கிட்ட கேட்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நான் இந்த புத்தகம், நான் எழுதிய புத்தகத்துக்கு விஷயமாக அவர் அம்மன் சத்யநாதன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு, அவர் ஹனுமத்தாசன் ஐயா உள்ளே இருந்தவர் எழுந்து வரார். இங்கே வீரமணி தாசர்னு ஒருத்தர் வந்திருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இதோ உக்காண்டிருக்காரு, என்னுடைய நண்பர் தான், சொல்லுங்கள். அகத்தியர் உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணுமா, உள்ளே வாங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டு, யாருக்கோ படிச்சுட்ருக்காரு, அதை கட் பண்ணிட்டு எனக்கு சில விஷயங்களை சொல்கிறார் அகத்தியர். சொன்ன உடனே எனக்கு கண்ணில் அப்படியே தாரதாரியாக தண்ணி வருது. நான் அந்த நேரத்தில் ஒரு இடம் கூட பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். திருவண்ணாமலையில் சித்தர்கள் ஆசிரமம் கட்டணும்னு, குபேரலிங்கத்துக்கு ஆப்போசிட்டில் இதே மாதிரி மலையடி வாரமாக வரும். அது அங்கே ஆசிரமம் அமையாது. எங்களது நீ விருப்பப்பட்ட எங்களது ஆசிரமம் அண்ணாமலைக்கு மேற்கே தீர்த்தமலை என்கின்ற சிவக்ஷேத்திரத்தில் தான் அமையும்னு சொல்லிட்டார். அதை சொல்கிறது தான்டா உன்னை கூட்டேன் அப்படின்னாரு. குருநாதா, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டேன். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊர்லேருந்து ஒரு ஃபோன் வருது. ராஜகோபால் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறார். நான் பொள்ளாச்சி, இந்த ஊரில் தீர்த்தமலைன்னு பேர். தீர்த்தமலையா? ஆமாம், அகத்தியர் சொன்னார். ஆமாம். என்ன சாமி விஷயம்னு? இல்லை, இங்கே வந்து சிவன் கோயில், கீழே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அவர் பேர் தீர்த்தகிரீஸ்வரர் தான். மலை மேலே ஒரு கோயில் இருக்குது, அங்கேயும் தீர்த்தகிரீஸ்வரர் தான். இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்ட திருப்பணி ஆரம்பிக்க போகிறோம், என்ன நீங்கள் வந்து வரணும் அந்த விழாவுக்குன்னு சொல்லிட்டு என்ன அழைச்சார். நான் அப்போது ரொம்ப பிஸியாக இருந்தேன், ரெக்கார்டிங் மாற்றி நிறைய ரெக்கார்டிங் வரேன்னு சொல்லிட்டு இப்படியே 2 மாதம் ஓட்டிட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நாள் நெருங்கிட்டுருக்கு, நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு. நான் முதல்ல இங்கே வந்து இறங்குறேன். இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு, ஏதோ இதுக்கு முன்னே ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு மாதிரி, இதுக்கு முன்னே இந்த இடத்துல வந்திருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிப்போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அங்கே சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி அகத்தியர் உத்தரவும் ஆகிருக்கு, எனக்கு இந்த ஊரில் எதனா நல்லா வேலைக்கு வந்தால் சொல்லுங்கள், ஒரு ஆசிரமம் கட்டணும், இது வந்து அகத்தியரும் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்தேன். சிறிது நாட்களுக்கு பிறகு எனக்கு இந்த ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஒரு விஏஓ. ஐயா, நீங்கள் சொல்லிட்டு போனீங்களே ஒரு அருமையான இடம் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த இடம் வந்து 36 ஏக்கர், ஒரே ஓனர். நான் வந்து இந்த இடத்த பார்த்தேன். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டே வந்தேன். பார்த்துட்டே வரும்போது இந்த ஆசிரமம் இருக்கிற இந்த ஏரியா வரும்போது நிறைய துளசி செடியெலாம் இருந்தது, பசுமாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஓ, நீங்கள் பார்த்த முதல் காட்சி அப்படி? ஆமாம். அப்போது வந்து சகுனம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அகத்திய பெருமான மனசால் அப்படியே நினச்சிட்டே இருந்தேன். குருநாதா, நீங்கள் தான் உத்தரவு கொடுக்கணும், இந்த இடம் எந்த இடன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்
தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஒரு சில சகுனங்கள் மூலமாக உத்தரவு வந்தது. நான் சொன்னேன், இந்த இடம் எனக்கு கரெக்டாக இருக்கும், என்ன விலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் 1 சென்ட் என்ன விலை சொல்லுங்கள். சொல்கிறோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், ஒரு 20 சென்ட்டோ 25 சென்ட்டோ தேவைப்படும், போகிறோம், எனக்கு சக்தி அவ்வளோதான், நீங்கள் சொல்கிற விலையை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு ஒன்று. அவங்களுடைய அவுட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அங்கே கூட்டு போனாங்க. கூட்டு காஃபி அதெல்லாம் வர வச்சு கொடுத்தாங்க, டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்து அவங்க 3 பேர் பார்ட்னர்ஸ் வந்து பேசிட்டு திருப்பி வந்தாங்க. வந்துட்டு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க. நான் ஒரு 20லேருந்து 25 சென்ட்டு, நீங்கள் ரேட்டே சொல்லலையே இன்னும். ரேட்டெல்லாம் இல்லை, உங்களுக்கு நாங்கள் தானமாக அரை ஏக்கர் கொடுக்க போகிறோம், 50 சென்ட்டு கொடுக்க போகிறோம்னா. இது என்ன சொல்கிறது, நம்ம ஒன்று நினச்சின்னு வந்தோம் என்ன. ஆனால் அகத்தியர் வந்து அந்த மாதிரி அவங்கக்கிட்டேருந்து இந்த ரிப்ளை வாங்கினார். ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நான் இப்போ அட்வான்ஸோடு வந்திருக்கேன், இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ வாங்க மாட்டீங்க. 1 சென்ட்டுக்கு 1 ரூபா மேனிக்கு, 50 சென்ட்டுக்கு 50 ரூபா, மேலே 1 ரூபா போட்டு 51 ரூபா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. வெறும் 51 ரூபா, ஒன்லி 51 ருபீஸ். அதை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நன்றிலாம் சொல்லிட்டு போயிட்டேன். அவங்களே ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து அவங்க செலவிலே டாக்குமெண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி என்னை வர வச்சு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இந்த இடம் வந்ததுக்கு அதுதான். அதனால் அகத்தியர் முடிவு பண்ணார், சித்தர்கள் முடிவு பண்ணாங்க, இது நடந்திருக்கு. இது அன்னதான கூடம். இங்கே தான் எல்லாரையும் அமர வச்சு சாப்பாடு அன்னம் பாதிக்கிறது உண்டு. எப்போல்லாம் மக்கள் கூடுவாங்க குறிப்பாக இந்த அன்னைக்கு அப்படின்னு? முக்கியமாக வந்து பௌர்ணமிக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு குறவாக இருக்குது, ஏன்னா நிறைய விசேஷம் நடக்குதுன்னா எல்லா கோயிலையும் இன்றைக்கி வந்து, அதாவது கீழே இருக்க சிவன் கோயிலையும் வந்து உற்சவங்கள் நடந்துகிட்ருக்குது. அதனால் வந்து ஜனங்கள்லாம் நிறைய பேர் இந்த ஊருக்காரங்களே வரல. சித்தர்கள்கிட்ட கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். சும்மா கை நீட்டி எல்லார்கிட்டையும் டொனேஷன்லாம் வாங்கி எதையுமே பண்ணக்கூடாது. சித்தர்கள் அனுமதி இல்லாமல் அவங்களுக்கு விரோதமாக அவங்க கேட்பான், நான் இதெல்லாம் வாங்கி பண்ண சொன்னேன்னா அவன் ஒரு திறனை, அவங்க கையால் போய் வாங்குறியே, அவனுடைய சம்பாத்தியமே நேர்மையான சம்பாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் அந்த பாவம் அத்தனையும் ஏறும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அற்புதமான ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது சார். இந்த ஆசிரமம் அமைஞ்ச இந்த இடம் இருக்குல்ல, இதுக்கான ஒரு இந்த இடத்த பற்றி இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்றத அகத்திய பெருமான் தன்னுடைய ஜீவநாடியில் இங்கே வந்து ஜானகிராமன் ஐயான்னு ஒருத்தர் இருக்காருங்க. இப்போ அவர் தான் அகத்தியர் ஜீவநாடி படிக்கிறாரு அனுமதாசன் ஐயா கிட்ட. அவர் என்னுடைய வாழ்க்கையை பற்றியும் நான் யாருன்றதை பற்றியும் சொன்ன விஷயங்களும் இங்கே ஜானகிராமன் ஐயா அவர் வச்சுருக்கு அகத்தியர் ஜீவநாடியில் சொன்ன விஷயங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஒத்து போச்சு. இந்த சன்னதி எப்படி அமைஞ்சது, எதனால் உனக்கு அமைஞ்சது அப்படின்னா படித்து சொல்லும்போது அதில் வருதுங்க. ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பாபநாசம் அப்படின்ற ஒரு ஸ்தலம், சிவஸ்தலம். அங்கே இருக்கிற ஈஸ்வரன் பேர் பாபநாத ஈஸ்வரர், பாபநாத ஈஸ்வரர். இது எங்கே இருக்குன்னா, இந்த ஸ்தலம் அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு குழந்தை பிறகுது, ஆண் குழந்தை பிறகுது. அவன் பேர் நந்தன் அப்படின்னு பேர். அந்த நந்தன் சிறு வயசுலே இருக்கும்போதே தாய் தந்தையரை இழந்துடுறான். அப்படி இழந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த கோயிலில் கிடைக்கிற அந்த பிரசாதம் அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தவன் அங்கேயே கோயிலையே சுற்றி விளையாடி மற்றவர்களால் வளர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். சின்ன வயசுலேருந்து அந்த சிவன் மேலே தீராத ஒரு பக்தி உண்டு. தனக்கு தாய் தந்தையர் யாரும் இல்லை, நம்ம வந்து அனாதையாக இருக்கோம், நம்ம வந்து கடவுளை பார்க்க கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கைட் பண்ணுறது யாரும் சரியான மனிதர்கள் இல்லை. கிளம்பி ஊராக காடு மலை அதெல்லாம் போகிறான். போயிட்டு ஒரு காட்டில் இரவு சாயங்காலம் ஆயிடுறது, பட்டுன்னு தூங்குறான். தூங்கின உடனே மிருகங்கள், கரடி போன்ற கொடிய விலங்குகள் அவனை வந்து கொல்ல வருது. அப்போது ஒரு சிறுவன் அவன் வந்து அவனை காப்பாற்றி 100 இடத்துக்கு போய் சேஃப்டி பண்ணிடுறான், பாதுகாப்பாக பண்ணிடுறான். நல்ல தூக்கம், நடந்து வந்த களைப்பு, கோடை காலம். அப்போ வந்து அவன் வந்து கண்முழிச்சு பார்க்குறான். கண்முழிச்சு பார்த்த உடனே நம்ம வேறு ஒரு இடத்துல இருக்குமே, நேற்று படுத்த மரத்துக்கு அடியில் இல்லையே, இப்போ வேறு இடமா இருக்கேன்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்தில் இருக்கான். சற்று தூரத்தில் அந்த இளைஞன் இருக்கான். இளைஞன் ஒன்றுமே பேசவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அந்த இளைஞன் அவன் என்ன பண்ணுறான், சில பழங்கள்லாம் எடுத்துன்னு வந்து இவனுக்கு சாப்பிட்றதுக்கு தரான். இவன் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கான். நீ யாருப்பா, நீ யார், நீ என்ன பண்ணுற இங்கே அப்படின்னு கேட்குறான். நான் யாரை நான் கேட்குறேன், நான் வந்து உன்னுடைய நண்பன். அப்படியா,
ஆமாம் நீ யார் அப்படின்னா, நான் இது மாதிரி பாப்பநாசம், இந்த மாதிரி அனாதை, நான் கடவுளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு யாரும் வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு. அப்படியா, கடவுளை பார்க்கணுமா, வா நம்ம கடவுளை பார்க்க போகலாம், நம்ம 2 பேருமே பார்க்கலாம். நீ யார்? இல்லை எனக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்க, ஆனால் இங்கே இல்லை, வேறு ஒரு உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு சில சூட்சமான விஷயங்கள்லாம் புரியல, சின்ன வயசு தானே. அப்படியே நடந்து போகிறாங்க. அதே மாதிரி ஒரு கானகத்தில் வந்துகிட்டே இருக்காங்க. வந்துகிட்டே இருந்தவுடனே அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்தலங்கள்லாம் போகிறாங்க. என்னடா என்னை கடவுளை காமிக்கிறேன்னு சொல்கிறியே, பொறு உனக்கு இன்னும் நேரம் வரல, கண்டிப்பாக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனோடனே ஒரு பெரிய காட்டில் ஒரு பெரிய வயதானவர் வரார். வந்தவுடனே, என்னப்பா 2 பேரும் வந்து இந்த இடத்துல இருக்கீங்களே, தனியாக வரீங்களே, நீங்கள் யார்? இல்லை இவன் வந்து என்னுடைய நண்பன், இவன் வந்து கடவுளை பார்க்கணுமா, சரி நானும் துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு நானும் இவங்க கூட கிளம்பி வந்துட்டேன்னு. ஆனால் அவனுடைய நண்பன் சொன்னான்ல, அவனுக்கு தெரியுது வந்தவர் வந்து சாட்சாத் வெங்கடாஜலபதின்னு. இவன் வந்து சிரிக்கிறான் மனசுக்குள்ளேயே, பைத்தியக்காரா உன் எதிரியே கடவுள் வந்து நிற்கிறாரா, நீ புரிஞ்சிக்க மாட்டேன்றியே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்த்து போங்க, கொடிய விலங்குகள்லாம் இருக்குங்க, பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு உடனே அவர் கிராஸ் பண்ணி போகிறாரு. இவன் அப்படியே ஒவ்வொரு ஸ்தலங்களாக போகிறான், ஒவ்வொரு சிவன் கோயிலாக போகிறான், அங்கங்கே பதிகங்கள்லாம் பாடிட்டே அப்படியே போயிட்டே இருக்கான். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறான், இவன் ரொம்ப வெறுத்து போய், டேய் நீ என்னை பொய் சொல்லி இவ்வளோலாம் ஏமாற்றி கடவுளை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை அலைய வைக்கிற, எவ்வளோ மலையெல்லாம் சுத்த வச்சுட்ட, காடெல்லாம் சுத்த வச்சுட்ட, இதுவரையே கடவுளே நீ வந்து காமிக்கவே இல்லை, நீ எதுக்கு எனக்கு பாரமா, நீ கிளம்பி போ, உனக்கு சேர்த்து நான் வந்து அலைய வேண்டியதாக இருக்குது, நீ கிளம்பு. அப்படியாடா, சரிடா, நீ இவ்வளோ கோபமாக இருக்கல்ல, ரைட்டுன்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே மறைஞ்சிடறார். மறைஞ்சிட்டோடனே இது என்ன பண்ணால் தனியாக திருவண்ணாமலைக்கு வரான். கிரிவல பாதை, இப்போ போகிற கிரிவல பாதையில் உள்வட்டத்தில் ஒரு கிரிவல பாதை இருக்குது, அதுதான் பிராச்சீனமான கிரிவல பாதை. அந்த பாதையில் போய் ஒரு களைப்பாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். அப்போது ஒரு பெரிய சிவனடியார், ஜடாமுடியோட ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டு ஒரு சிவனடியார் பார்த்த உடனே, அப்பா நீ என்னப்பா நீ இந்த இடத்துல தனியாக இருக்கியே, யார் நீ அப்படின்னு இந்த மாதிரி தன்னுடைய விஷயத்தெல்லாம் சொல்கிறான். சொல்லிவிட்டு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான், நான் இவ்வளோ காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் என்ன, அதனால் வந்து நான் கடவுளை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டான் அவன், அதனால் அவனை நான் திட்டி அமுச்சிட்டேன், கடவுளை தான் பார்க்கணும், இன்னும் வந்து அந்த ஈஸ்வரன் வந்து எப்போ முன்னாடி தோன்ற போகிறானோ தெரில அப்படின்னு ஒன்று இந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னானே, அவன் வந்து அருவமாக இருக்கான், சிரிக்கிறான். அடா லூசு பையிலே, உன் எதிர பேசுகிறதே அண்ணாமலையார் தான்டா, உன்னுடைய பக்தி, உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா பிரகாரம் நீ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்க, என்ன உன் எதிரே பேசிட்டு இருக்குதே அண்ணாமலையார் தான், அதை கூட நீ தெரியாது, நீ அவர்கிட்டயே பேசுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ சரியான இடத்துக்கு வந்துட்ட, இனிமேல் என்னுடைய உதவி உனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது யாருன்னா ஐயப்பன், சாட்சாத் ஐயப்பன். அவன் நண்பன் சொல்லிட்டு வந்தானே, சாட்சாத் மணிகண்ட சுவாமி ஐயப்பன். அப்படி இருக்கும்போது அவன் மெல்ல அண்ணாமலையாரெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு மெல்ல தீர்த்தமலைக்கு வரான். தீர்த்தமலைக்கு வந்துட்டு இப்போ இந்த ஆசிரமம் அமைஞ்சிருக்க பகுதியில் அவன் வந்து என்ன உட்காந்து தியானம் பண்ணுறது, சிவனை நோக்கியே அப்படியே கண்ணை மூடி சிவன் நாமத்தை சொல்லி உச்சரித்து அப்படியே இந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கான். கொஞ்ச நாளில் வந்து இதே மாதிரி ஒரு வயதான பெரியவர் வரார். வந்துட்டு, என்னப்பா இது ஒரு பெரிய கானகமாக இருக்குது, என்ன ஊரே சின்னதாக ஊராக இருக்குது, நீ ஏன் தனியாக இங்கே இருக்க? அவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். எனக்கு வயசாகிட்டு இருக்குது, எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிருக்கும் போல இருக்குது, நான் இவ்வளோ வருஷமாக கடவுளை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் அலைஞ்சிட்டேன், என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஏமாற்றிட்டான், இந்த மாதிரி நான் இருக்கேனே அப்படின்னு ஒன்று. அப்படியா, நானும் வந்து உன்ன மாதிரி அனாதை தான், நானும் வந்து ஊராக கோயிலாக போயிட்டுருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கே வந்து பக்தியை வளர்க்கலாமா, வர அடியார்களுக்கு நல்லதெல்லாம் சொல்லி நம்ம வந்து நேர்வழிப்படுத்தலாம், நானும் உங்க கூட இருக்கட்டுமா? ஐயா இருக்குங்கய்யா, அதை பற்றின. ஆமாம், ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, அவன் யார் தெரியுமாடா உனக்கு? தெரியாது, என் ஃப்ரெண்டுன்னு சொன்னான், என்னை ஏமாற்றிட்டான், என்ன கடவுளை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பல நாள் அவங்க கூடயே வேஸ்ட்டாக போச்சு. பைத்தியக்காரா, வந்தது சாட்சாத் அந்த சபரிநாதன்றா, அந்த மணிகண்டன் ஐயப்பன் தாண்டா வந்தது
உன்னுடைய பூர்வ ஜென்ம பலன். அவனே உன்னை காப்பாற்றினான்டா உயிர் போகாமல். உன் கூட எவ்வளோ காட்டிலும் மேட்லையும் நடந்தான். அவனை போய் நீ வந்து இவ்வளோ திட்டுறிய அப்படின்னு ஒன்று அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். ரியலைஸ் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். அது யார்? அந்த நந்தன். நண்பா, என்னை மன்னிச்சிடு நண்பா, நான் தெரியாதனமாக உன்னை ரொம்ப திட்டேன், ரொம்ப அவமரியாதைப்பட்டுட்டேன். நீ எனக்காக நீ எவ்வளோ பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சினேன். நான் இப்போ தான் உனக்கு என்னுடைய தப்பை உணர்றேன், நான் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு காலில் கட்டி பிடிச்சின்னு அழறான். அழாத. அந்த பெரியவர் யார் தெரியுமா? தெரியாது. அவர் தாண்டா அகத்தியர். அவர் தாண்டா அகத்தியர். இதை விட உனக்கு என்னடா ஆகணும் இந்த பிறவியில்? கடவுளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிருந்தியா? அகத்தியர் யார் தெரியுமா உனக்கு? சாட்சாத் சிவனோட அம்சம். அகத்தியருக்கு 3வது கண்ணும் உண்டு. ஆனால் சிவனுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய 3வது கண்ணை வெளியில் காமிச்சதே கிடையாது. அவர் சிவனுக்கு நிகரானவர் அகத்திய பெருமான். என்ன அண்ணாமலை அன்றைக்கி திருவண்ணாமலையில் யார் வந்தது? சாட்சாத் அண்ணாமலையார் தான் வந்தது. ஒரு காட்டில் ஒரு பெரியவர் வந்தார், சாட்சாத் வெங்கடாச்சலபதி தான் வந்தது. இதுக்கு மேலே உனக்கு எப்படா வந்து இறை தரிசனம் கிடைக்கும்? நீ உணரலைன்னா அது உன்னுடைய இதுதான், உனக்கு கொடுப்பனை இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நீங்கள் எதனா அபச்சாரம் பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒன்று. கவலைப்படாத, பிற்காலத்தில் இது வந்து ஒரு பெரிய ஸ்தலமாக மலரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே இருந்து தொண்டு பண்ணின்று அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எப்போ கூப்பிட்றியோ அப்போது ஐயப்பன் கண்டிப்பாக இங்கே வருவார். ஐயப்பனே சொல்கிறார், டேய் இந்த பிறவி தான் உனக்கு கடைசி பிறவி, நீ என்னுடைய மண்டலத்துக்கு என்னுடைய லோகத்துக்கு நீ வந்துடுவ. அப்போ சொல்கிறான், வேணாம், நான் உன்னை திட்டினேன்ல அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்காக எனக்கு ஒரே ஒரு பிறவி கொடு, இன்னும் ஒரே ஒரு பிறவி கொடு. அந்த பிறவியில் உன்னை பற்றி நான் புகழ்ந்து பாடி 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 அந்த பாவத்தை நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ இவ்வளோ வற்புறுத்தி கேட்குறல்ல, உனக்கு அந்த வரத்தை கொடுக்குறேன், அதுதான் உன்னுடைய கடைசி பிறவி. திருப்தி தானே உனக்கு? திருப்தி தான். சரின்னு சொல்லிட்டு நீ எப்போ கூப்பிட்றியோ, நீ என்னை தேடி சபரிமலைக்கு வரணும் இல்லை, நீ இங்கே கூட்டா கூட நான் இங்கே வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வரம் கொடுத்துட்டு 2 பேரும் அந்தர்யாமி ஆயிடுறாங்க. அகத்திய பெருமானும் அவரும். அவங்க 2 பேர் பாதம் பதித்த இடத்துல தான் இந்த சன்னதி வந்திருக்கு. இது சொன்னது அகத்திய பெருமான் தன்னுடைய ஜீவநாடியில். என்ன, இதுதான் நந்தனின் வரலாறு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.